திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட். வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை இந்த அப்ளிகேஷனில் மற்ற பிளாட்ஃபார்மோட கம்மியாக ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். பாபா சாஹேப் அம்பேத்கருடன் என் வாழ்க்கை. பாபா சாஹேப் அம்பேத்கருடன் என் வாழ்க்கை. இதை எழுதினவங்க சவிதா அம்பேத்கர், அம்பேத்கருடைய மனைவி. இவங்க டாக்டர். இந்த அம்பேத்கர் நம்ம அறிஞ்சிருக்கிற விதங்கள் எல்லாமே வேறு. இது ஒரு கட்டுரை தொகுப்பு. இதை வெளியிட்டது எதிர் வெளியீடு. இதை மராத்திலிருந்து தமிழில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நதீம் கான், தமிழில் மொழிபெயர்த்தவர் தா ராஜன். இந்த கட்டுரை தொகுப்பை படிக்கும் போது அல்லது வாழ்க்கை வரலாற்று நூல் இது. அம்பேத்கருடைய இன்னொரு முகத்தை நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். அவர் வெறும் சட்டமேதையாக இருந்தார், சிந்தனையாளராக இருந்தார், படிப்பாளியாக இருந்தார். இதெல்லாம் ஒரு புறம். அவர் ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. அவர் ரொம்ப நுணுக்கமாக காதலிச்சிருக்காரு. சவிதாவுக்கு அவர் எழுதின காதல் கடிதங்கள் எல்லாம் இதில் தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா அவருக்கு எழுதின காதல் கடிதங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இந்த வாழ்க்கையை அறிமுகம் செய்ததில் இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு இடம் பெற்றிருக்கு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பற்றிய குறிப்பு வேறாக இருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அணுகுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு வேறு ஒன்றாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தான் ஒரு சமூக வாழ்க்கையாக மாறுகிறது. தனி மனித ஒழுக்கம்தான் சமூக ஒழுக்கமாக மாறுகிறது. அப்படி தனி மனித வாழ்க்கையில் அம்பேத்கர் என்னவாக இருந்தார், அவர் நண்பர்களோடு எப்படி இணக்கமாக இருந்தார், அவர் எப்படி சமையல் செய்வார் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு. அந்த சமையல் செய்யறதுல அவர் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார், அந்த சமையல் செஞ்சதை எப்படி மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டார் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி அவர் பார்லிமெண்ட்ல பேசும்போது அந்த சவிதாங்கிற அம்மா பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கணும், அதான் கட்டாயம். கொஞ்சம் லேட்டா ரொம்ப கோவப்படுவார். அதே மாதிரி அந்த அம்மா என்ன சேலம் கட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணவரும் அம்பேத்கர் தான். பெண் உரிமையை பற்றி அதிகமாக பெண்களுக்கு சொத்து வேண்டும் என்று இந்தியாவிலே முதலாக குரல் கொடுத்தவர். அனைத்து ஜாதி பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு வேண்டும் என்று குரல் கொடுத்த அதே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய மனைவி இந்த நேரத்தில் தான் சேலை கட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியவர் தான் அம்பேத்கர். இங்கே இது முரண்பாடாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் அழகுணர்ச்சியோடு எப்படி இருந்தார், அழகுணர்ச்சி அவர் எவ்வாறு வளர்க்க விரும்பினார் என்பதையெல்லாம் அந்த அம்மா தன்னுடைய பார்வையின் வழியாக சொல்றார். அவங்களுடைய காதல் தொடக்கத்திலிருந்து அம்பேத்கர் இறந்த பிறகு அவர் அம்பேத்கரிஸ்டுகளால், சுயநல அம்பேத்கர்வாசிகளால் எவ்வாறு அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அம்பேத்கர் எவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டார் என்ற தகவல் எல்லாம் நாள் வயசாக, தேதி வயசாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் எழுதிய கடிதங்கள், நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள், அல்லது அந்த சட்ட நூலை ஏற்றும் போது அவர் தூங்காமல் எவ்வாறு இருந்தார் என்பதெல்லாம் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு எவ்வளவு உடல் நலம் இல்லாத போதும் அவர் ஒரு சின்சியராக ஒர்க் பண்ணார். என்னென்ன விஷயங்கள் அவங்களுடைய தனி மனித வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் நம்ம இதுவரைக்கும் அம்பேத்கர் கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் வகையாக அவருடைய பொது வெளியில் என்ன எழுதினார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் குடும்பத்திற்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை என்னவாக இருந்தது என்பதை அறிவதற்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடன் என் வாழ்க்கை, சவிதா அம்பேத்கர், இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் நான் விரும்புகிறேன். அம்பேத்கருடைய இன்னொரு முகம். எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அறிவாளர் இருக்கலாம், எவ்வளோ பெரிய மனிதராக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய மனைவியிடம் அவர் எவ்வாறு இருக்கிறார், தன் குடும்பத்தாருடன் எவ்வாறு இருக்கிறார், ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்கிறார் என்பதை நான் அறிவதற்கு இது முக்கியமான புத்தகம் நான் நினைக்கிறேன். நான் அறியாத பல புத்தகங்களை நான் இங்கே தகவல்களை இதில் இந்த புத்தகம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விதத்தில் இந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என் வாழ்க்கை என்ற புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.